வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் கலைச்சொல்லை தேர்க. ஆன்சர், வனப்பாதுகாவலர். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், வனப்பாதுகாவலர். டிரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் மொழிபெயர்ப்பு. பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். உவமையின் பொருள் வெளிப்படைத்தன்மை. உவமையின் பொருளறிந்து சரியான தொடரை எழுதுக. உடலும் உயிரும் போல இணை பிரியாமை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற உவமைக்கு ஏற்ற பொருள் ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. மடை திறந்த வெள்ளம் போல் உவமையின் பொருள் தடையின்றி மிகுதியாக. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. பணிந்து பணித்து. ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள். ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள். சரியான தொடரை தேர்க. பணிந்து பணித்து. சரியான தொடர்கள் 1 மற்றும் 3. தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை கண்டறிக. ஆன்சர் பி. பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. அகர வரிசைப்படுத்தி எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. ஆன்சர், பழங்கள், பாரதம், பீலி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து, பையன். சொற்களை அகர வரிசைப்படுத்தி சீர் செய்க. கடல், குருவி, கேணி, கோலம். கொடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் கொடுத்தோர். கொடு, கொடுத்தோர். வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல். பேசு, பேசினான். பேசு என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று பேசினான். கான் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் கண்டேன். ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. விரை, விரை. விரை விதை, விரை மறத்தல். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. விலை, விழை. விலை உண்டாக்குதல், விழை விரும்பு. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. மணிமேகலை மணிப்பல்லவத் தீவிற்கு சென்றாள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லறிதல். நாட்டிக்கல் மைல், கடல் மைல். ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. கிராப், செதுக்கி. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மறைந்த. உருவக தொடருக்கு பொருந்தாத சொல்லை தேர்க. பொருந்தாதது முகமன். பொருந்திய இணைகளை தேர்க. பொருந்திய இணைகள் 2 மற்றும் 4. தழீஇ சொல்லிசை அளபடை, தருவும் செய்யுளிசை அளபடை. சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை கண்டறிக. இரவலர், புரவலர். இரவலர் எதிர்ச்சொல் புரவலர். சேர்த்து எழுதுக. ஆத்தி ப்ளஸ் சூடி, ஆத்திசூடி. ஆத்தி ப்ளஸ் சூடி, ஆத்திசூடி. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆடு, ஆட்டு மந்தை. எதிர் பிளஸ் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது ஆண் இரைகளை மீட்டல். கரந்தை பூவை சூடி செல்வது ஆண் இரைகளை மீட்டல். கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று, பந்து உருண்டது, இது தன்வினை. காரணம், எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். ஆன்சர், கூற்று காரணம் சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்து கூற்று, என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி. காரணம், உவப்பின் காரணமாக அற்றிணை உயர்திணையாக கொள்ளப்பட்டது. ஆன்சர், கூற்றும் காரணமும் சரி. அடுத்து கூற்று, தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. காரணம், மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது. ஆன்சர், கூற்றும் காரணமும் பொருந்துகிறது. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை
தேர்ந்தெடு. 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை பரணி. ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்பது பரணியின் இலக்கணம். இவ்விலக்கியம் 96 சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. அரசர்கள் இருவருக்குமிடையேயான போரில் தோற்ற அரசனது நாட்டின் பெயரால் பரணி பாடப்படும். போருக்குரிய தெய்வமாக காளியை கருதுவர். பரணி இலக்கியங்களுள் மிக சிறந்தது கலிங்கத்து பரணி. போரில் குலோத்துங்க மன்னனிடம் கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போனான். அதனால் கலிங்கத்து பரணி என பெயர் சூட்டப்பட்டது. இந்நூல் ஜெயங்கொண்டாரால் பாடப்பட்டது. 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை பரணியாகும். போருக்குரிய தெய்வமாக காளி கருதுவர். போருக்குரிய தெய்வமாக காளியை கருதுவர். அமர் என்பதன் பொருள் போர். அமர் என்பதன் பொருள் போர். 96 பிரிக்கும் முறை 90 + 6. பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது? ஜெயங்கொண்டாரால் இயற்றப்பட்டது. சொல் பொருள் பொருத்துக. தூசு பட்டு, துகிர் பவளம், வெறுக்கை செல்வம், நொடை விலை. தூசு பட்டு, துகிர் பவளம், வெறுக்கை செல்வம், நொடை விலை. சொல் பொருள் பொருத்துக. நேமி சக்கரம், தூவி தூவி, விருச்சி நற்சொல், சுவல் தோல். பின்வரும் தொடரிலுள்ள பிழையை திருத்தி எழுதுக. அது ஒரு இனிய பாடல். அஃது ஓர் இனிய பாடல். அஃது ஓர் இனிய பாடல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் குடி. தண்ணீர் குடி. அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற இடத்தில் நிரப்புக. அடைப்புக்குள் உள்ள சொல் மண்டா. மண்டா என்பது நடுதிராவிட மொழி. மண்டா என்பது நடுதிராவிட மொழி. பொருத்தமான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு. தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும். ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. இணைப்புச் சொல் ஆனால். சரியான இணைப்புச் சொல்லை தெரிவு செய்க. மலேயாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். அதற்கு நேதாஜி, இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். இணைப்புச் சொல் அதற்கு. பொருத்தமான இணையை தேர்க. அவன் வந்தான் இறந்த காலம். அவன் வந்தான் என்பது இறந்த காலம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்றுக. நடத்து. ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார். ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார். பொருத்தமான சொல்லை தேர்ந்து பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்குக. தேன், தேன்மழை. பிழையான இணையை தேர்க. பிழையான இணை செங்கல் புறம் என்பது பிழையானது. நாகை நாகப்பட்டினம், உதகை உதகமண்டலம், பட்டு பட்டுக்கோட்டை, செங்கல் புறம் என்பது தவறானது. பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க. எங்கிருந்து வர்றீங்க? எங்கிருந்து வருகிறீர்கள்? பொருத்தமான நூலினை தெரிவு செய். மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்ற வரி இடம்பெற்ற நூல் கொன்றைவேந்தன். மன்னார்குடியின் மருவு மன்னை. மன்னார்குடியின் மருவு மன்னை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச் சொற்களில் பொருந்தியதை தேர்க. பொக்கிஷம் செல்வம். சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு, சிங்காரம் அழகு. ரேஷனல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் பகுத்தறிவு. டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் உருமாற்றுதல். அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். தவறான இணையை தேர்ந்தெடு. கேவ் டெம்பிள் கற்கோவில் என்பது தவறானது.
சரியான விடை வகையை தேர்ந்தெழுதுக. நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது உருவது கூறல் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் மறை விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அப்பா சொன்னார் செய்வினை வாக்கியம். பின்வரும் தொடர் வகையை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. என் அண்ணன் நாளை வருவான் செய்தி தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். இதற்கான வினா பாரதிதாசனின் இயற்பெயர் யாது? விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. விடை கல்வி கற்றவர்க்கு அவர் கற்ற கல்வியே அழகு. ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை. இதற்கான வினா கல்வி கற்றவர்க்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை? சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது. நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆன்சர் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். அகரவரிசைப்படுத்துக. சரியான அகரவரிசை அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அவ்வை. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. நடக்கிறது வேர்ச்சொல் நட. தருகின்றனர் வேர்ச்சொல் தா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் முகில், கார், கொண்டல், மேகம். தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாதது தோகை. துளிர், முறி, குருத்து ஆகியவை தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொற்கள். காடு எனும் பொருள் தரும் சொற்களை கண்டறிக. அரண், அடவி. காடு எனும் பொருள் தரும் சொற்கள் அரண், அடவி. மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக. மரபு பிழையுள்ள தொடர் கீரிக்குட்டி வரப்பில் ஓடுகிறது. கீரிப்பிள்ளை வரப்பில் ஓடுகிறது. வலுவற்ற தொடர் எழுதுக. கயல் பானை வனைய கற்றுக்கொண்டாள். நல்ல தமிழுக்கு எழுதுவோம். பிழை நீக்கி எழுதுக. நல்ல தமிழில் எழுதுவோம். புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயர் பறள், புலிப்பறள். எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். காடுருவாக்கி, காடழித்து. காடுருவாக்கி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் காடழித்து. தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் புதுமை. நானிலம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 4 + நிலம். தானென்று, தான் + என்று. வல்லுருவம், வன்மை + உருவம். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற் படவேணும். பாரதியார். இதில் வந்துள்ள வழுவமைதி மரபு வழுவமைதி. ஆய்த எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. கலைச்சொல் அறிதல். கான்சனன்ட் மெய்யெழுத்து. பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. கல், கால். கல் விழுந்து காலில் காயமானது. இருபொருள் தருக. மாலை, பொழுது, தார். மாலை என்ற சொல்லின் இருபொருள் பொழுது, தார். கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இருபொருள் தருக. தானம், கொடை, ஈகை. இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. அரண், பாதுகாப்பு, கோட்டை. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? முருகன் அவர்கள் அருகில் சென்றான். முருகன் அவர்கள் அருகில் சென்றான். பிழையற்ற ஒருமை தொடர் எது? நான் அல்லேன். சொல் பொருள் பொருத்துக. கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணைச்சக்கரம், மேரு இமயமலை. பிழை திருத்துதல். ஒரு ஓர். கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஒரு வண்ணத்து பூச்சியின்
சிறகசைப்பு உலகில் எங்கோ ஓர் எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. தேவரனையர் கயவர் அவருந் தாம் மேவன செய்தொழுகலான். சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. நண்பா படி. இது எவ்வகை தொடர்? விழித்தொடர். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க. மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன? வினாச்சொல் என்ன? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? வினாச்சொல் எத்தனை? அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன? வினாச்சொல் என்ன? பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள். இறந்த காலம். பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்க. எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். பேச்சு வழக்கு அல்லாத தொடர். எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்க. சரியான எழுத்து வழக்கு தொடர். யார் நீ எங்கு வந்தாய்? நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது? ஆன்சர் ஏ. நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான். பின்வரும் தொடரின் சரியான நிறுத்தற்குறியிட்டு எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. ஆன்சர் பி. காகத்திற்கு காது உண்டா? அதற்கு காது கேட்குமா? தேங்க்யூ.